Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பேத்தோஜெனசிஸ் ஆஃப் இரிவர்சிபிள் செல் இன்ஜுரின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி செல் இன்ஜுரி நடக்கும். ஹைபாக்சியா அப்படின்னா ரெடியூஸ்ட் ஆக்சிஜன்னால் செல் வந்து இன்ஜுரி அதிகமாகும். ஸோ அது ரிவர்சிபிள் ஸ்டேட் ஆஃப் செல் இன்ஜுரி மெக்கானிசம் நடக்கும். எப்போ ரிவர்சிபிள் செல் இன்ஜுரிக்கு அப்புறம் கூட செல்லுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா அதோடைய ஆக்சிஜன் டிப்ளீஷன் என்ன இருக்கோ அது கண்டினியூஷனில் இருந்தது அப்படின்னா அது இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி அப்படியா நடக்கும். ஓகே, ஸோ இரிவர்சிபிள் செல் இன்ஜுரியில் மெயினாக எதனால் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்னபிலிட்டி ஆஃப் தி செல் டு ரிவர்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இரிவர்சிபிள்லேருந்து ரிவர்சிபிள் ஆக முடியல அப்படின்னா அது இரிவர்சிபிள் செல் இன்ஜுரியாக நடக்கும். செகண்ட் ஒன் இஸ் டிஸ்டர்பன்சஸ் இன் செல் ஆர் ஃபங்க்ஷன், செல்லுக்குள்ளே அதோடைய நார்மல் ஃபங்க்ஷன் பண்ண முடியலை அப்படின்னும் போது அது கூட இரிவர்சிபிள் பெத்தாலஜியாக மாறும். ஸோ அதில் மெயினாக என்னென்ன டிஸ்டர்பன்சஸ் நடந்திருக்கு ரிவர்சிபிள் செல் இன்ஜுரியில்? டிப்ளீஷன் இன் ஏடிபி அண்ட் லாக்டிக் அசிடோசிஸ், தென் ஹைட்ரோபிக் swelling, increased calcium deposition and decreased protein synthesis. ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்ன இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரெடியூஸ்டு ஆக்சிஜன்னால மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன். மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ எப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் கம்மி ஆகுமோ அப்போ செல் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால அது நெக்ஸ்ட் வந்து இரிவர்சிபிள் பெத்தாலஜியாக மாறும். இரிவர்சிபிள் செல் இன்ஜுரியில் நெக்ஸ்ட் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம் இன்ஃப்ளக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரிவர்சிபிள் சேஞ்சஸ்லேயே பார்த்தோம். எப்போ வந்து சோடியம் அயான் அதிகமாக வர வர அங்கே கால்சியம் டெபாசிஷன் கூட செல்லுக்குள்ளே எக்ஸஸ் ஆஃப் கால்சியம் டெபாசிஷன் நடக்கும். ஸோ இந்த கால்சியம் டெபாசிஷன் செல்லுக்குள்ளே நடக்க செல்லுக்குள்ளே இருக்கிற மெயினாக எனர்ஜி ஃபார்மிங் செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து டேமேஜ் ஆகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ்னால மைட்டோகாண்ட்ரியல் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் வேக்யூல் ஃபார்மேஷன் இருக்கும். இதுதான் மார்ஃபோலாஜிக்கல் சேஞ்சஸ் இன் கால்சியம் இன்ஃப்ளக்ஸ். மார்ஃபோலாஜிக்கல் சேஞ்சஸ். Second point is activated phospholipase. So activated phospholipase na inga calcium influx is more and sodium influx kuda அதிகமாக இருக்கும். அதனால செல் வந்து அதோடைய சைஸை விட ஒரு லேயர் அதிகமாக தான் இருக்கும். தட் இஸ் அ ஹைட்ரோபிக் ஸ்வெல்லிங். ஸோ இந்த ஹைட்ரோபிக் ஸ்வெல்லிங் இருக்கும்போது இந்த செல் மெம்ப்ரேன் என்ன இருக்கும் லிப்பிட் பை லேயர் அப்படின்றது வந்து டிட்டாச் ஆகும். ஸோ அதோடைய எக்ஸ்பான்ஷன் இல்லை டிட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த லிப்பிட் பைலேயருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஸ்டியூவன்ட்ஸ் தட் இஸ் ஃபாஸ்போலைபேஸ். ஸோ இந்த ஃபாஸ்போலைபேஸ் அப்படின்றது வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும். இந்த இன்க்ரீஸ்டு ஆர் ப்ரோக்ரெசிவ் செக்ரேஷன் ஆஃப் திஸ் ஃபாஸ்போலைபேஸ் விச் வில் அகெயின் டேமேஜஸ் தி செல் மெம்ப்ரேன். அதனால ரெண்டாவதாக மெம்ப்ரேன் கூட டேமேஜ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து இன்ட்ராசெல்லுலார் புரோட்டியேஸ் விச் ரிசல்ட்ஸ் இன் சைட்டோஸ்கெலிட்டல் டேமேஜ். இது எப்படின்னா ஸோ சைட்டோஸ்கெலிட்டல் அப்படின்றது வந்து ஒரு செல்லுக்குள்ளார அதோடைய ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இதோடைய மெயின் கான்ஸ்டியூவன்ட்ஸ் என்னென்னா மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ இந்த சைட்டோஸ்கெலிட்டல் தான் மெயினாக வந்து செல்லோடைய ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அதில் எப்போ வந்து இன்ட்ராசெல்லர் செல்லுக்குள்ளே இருக்கிற புரோட்டியஸோடைய குவான்டிட்டி இல்லைன்னா புரோட்டியஸ் செக்ரேஷன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆகுமோ அப்போ வந்து அது சைட்டோஸ்கெலிட்டலில் கூட டேமேஜ் பண்ணும். ஸோ சைட்டோஸ்கெலிட்டல் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வி நோ தட் நார்மல் ஃபங்க்ஷன் இஸ் மெயின்டைனிங் தி ஷேப். ஸோ ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போது சைட்டோஸ்கெலிட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஷேப் மெயின்டைன் ஆகாது. ஸோ செல்லோடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். The last one வந்து நியூக்ளியர் டேமேஜ். ஸோ இந்த நியூக்ளியர் டேமேஜ் ஆல்ரெடி
நம்ம ஃபஸ்ட்டில் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் நடந்தது, அப்புறம் ஃபாஸ்போலிபிட் மெம்பரேன் டேமேஜ் நடந்தது, ஸோ நெக்ஸ்ட்டு சைட்டோஸ்கெலிட்டல் டேமேஜும் நடந்தது. ஸோ லாஸ்ட்டு ஒரு செல்லோடைய ஹார்ட்டாக இருக்கிற பார்ட் இஸ் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியர் டேமேஜ் நடக்கும். ஸோ இந்த நியூக்ளியர் டேமேஜை வந்து 3 விதமாக நடக்கும். அதில் மெயினாக வந்து பைக்னோசிஸ் அப்படின்னா கிளம்பிங். ஸோ கிளம்பிங் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஸோ இந்த கிளம்பிங் ஏன் மெயினாக நடக்குது அப்படின்னா, நம்ம அப்போது ஏடிபி கம்மியாக சிந்தசிஸ் ஆகுது இல்லை. ஸோ ஏடிபி கம்மியாக சிந்தசிஸ் ஆகும்போது ஆனேரோபிக் கிளைகோலைட்டிக் பாத்வேல எக்ஸசிவ் கிளைகோஜனை வந்து ஏடிபி சிந்தசிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது லாக்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து செக்ரேட் ஆகும். இந்த லாக்டிக் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நியூக்ளியர் கிளம்பிங் ஆர் நியூக்ளியர் டேமேஜை வந்து காஸ் பண்ணும். செகண்ட் ஒன் இஸ் கேரியோரெக்சிஸ். ஸோ கேரியோரெக்சிஸ் அப்படின்றது ஃப்ராக்மெண்டேஷன், சின்ன ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஆர் ஸ்மால் பிட்டாக வந்து துண்டாக உடையும். த லாஸ்ட் ஒன் இஸ் karyolysis, which is a dissolution of the nucleus. So last one வந்து activation of lysosomal enzymes. So அப்போ membrane damage and nuclear damage, மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ், ரிபோசோம்ஸ் இன்ஆக்டிவிட்டி, இது எல்லாமே நடக்கிறதுனால ஃபைனலி வந்து லைசோசோம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேஷன் ஆஃப் லைசோசோமல் என்சைம்ஸ். ஸோ அப்போ நியூக்ளியர் டேமேஜ், மெம்பரேன் டேமேஜ், மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் அண்ட் ரிபோசோம்ஸ் இன்ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தினால கடைசியில் வந்து லைசோசோம்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த லைசோசோம்ஸ் வந்து லைசோசோமல் என்சைம்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணும். இந்த லைசோசோமல் என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டியேஸ், டிஎன்ஏஸ், பாஸ்பேட்டேஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி லைசோசோமல் என்சைம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, இந்த இன்ஆக்டிவாக இருக்கிற செல் மெம்பரேன்ஸ் இல்லைன்னா இன்ட்ராசெல்லுலர் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல் டெத் ஆகி, இதனால் செல் டெத் நடக்கும். இந்த செல் டெத் நடந்ததுக்கப்புறம் இந்த செல்லை வந்து பை த ஹெல்ப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் which will takes off from the body. இந்த செல் இருந்து வித் செல் டைஜஷன் வழியாக இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து அதை வெளியில் எடுத்துரும். ஸோ இது மொத்த மெக்கானிசம் ஆஃப் இரிவர்சிபிள் செல் இன்ஜுரி. ஸோ இரிவர்சிபிள் செல் இன்ஜுரியில் மெயினாக என்னென்ன நடக்குது, ஆக்சிஜன் டிப்ளீஷன்னால, ஃபஸ்ட்டு கால்சியம் இன்ஃப்ளக்ஸ்னால மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ், நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்போலைபேஸ்னால மெம்பரேன் டேமேஜ், நெக்ஸ்ட்டு சைட்டோஸ்கெலிட்டல் புரோட்டியஸ் எக்ஸஸ் ஆகிறது டிகிரடேஷனால் சைட்டோஸ்கெலிட்டல் டேமேஜ், நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் கிளம்பிங் இல்லை நியூக்ளியர் டேமேஜ், ஃபைனலி வந்து லைசோசோமல்னால செல் டெத் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து வீடியோவாக எடுத்து போடும். தேங்க்யூ.